வணக்கம் அன்பான நேயர்களே, நான் உங்கள் தேவி சங்கரி. இந்த ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற சிறுகதையின் தலைப்பு கரையை தொடும் அலைகள். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். நுரைத்து பொங்கும் அலைகடல். நீல வானத்தை தொட்டு கொண்டு இருக்கும் அழகே தனிதான். துவண்டு விடாத மனதுடன் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கும் அலைகடலின் செயலுக்கு ஈடேது? மனிதன் ஒருமுறை தோற்றுவிட்டு துவண்டு போகிறான். இந்த கடல் மட்டும் காலம் உள்ளவரை தன் முயற்சியை கைவிடுவதில்லை. கவிதாவுக்கு தன் நிலையை நினைத்து கண்ணில் நீர் வற்றி இருந்தது. அவளுக்கு ஏற்பட்ட துன்பத்தை பொருட்படுத்தாமல் இருக்க முடியுமா? காதல் என்பது ஒருவர் மேல் மற்றொருவர் கொள்ளும் பரஸ்பர அன்புதானே. அப்படி உண்மையான அன்பை அவள் கிருஷ்ணன் மேல் வைத்தாள். தன்னை சுற்றி சுற்றி வந்தவன் 2 வருடங்கள் பாராமுகமாய் இருக்கிறான் என்றால் கண்களிலிருந்து கண்ணீர் கரைபுரண்டோடியது. சுண்டல் விற்கும் சிறுவன் வருவது தெரிந்தது. ஒரு பெண் கடற்கரையில் அமர்ந்து அழுகிறாள் என்றால் மற்றவர்களுக்கு என்ன நினைக்க தோன்றும்? யாரிடமோ ஏமாந்து விட்டாள் என்றுதானே எண்ணுவர். அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று எண்ணி கண்களை துடைத்துக் கொண்டார். கிருஷ்ணனின் கைவிரல் கூட தன் மேல் பட்டதில்லையே. எவ்வளவு நல்லவன் அவன்! கவிதாவுக்கு நினைவுகள் பின்னோக்கி சென்றது. கவிதா வீட்டிற்கு ஒரே பெண். அப்பா வரதனும் அம்மா வளர்மதியும் தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கின்றனர். கவிதா மேல் அவர்களுக்கு அதிக பாசம், நம்பிக்கை. ஒரே மகளின் எதிர்காலத்திற்காக பார்த்து பார்த்து சேமிப்பவர்கள். இதனால் தங்களை வருத்திக் கொள்வர். இதற்காக அவர்களிடம் அவள் சண்டை போடுவாள். அப்போது அம்மாவும் அப்பாவும், உனக்கு இப்போது புரியாதுமா, திருமணமான பின் தான் புரியும் என்பார்கள். கவிதா காதலித்தது அவளுடைய கம்பெனியில் எம்டி பொறுப்பில் இருக்கும் கிருஷ்ணனைத்தான். அவனும் ஒரே பையன். கவிதாவை அவனுக்கு முதல் பார்வையிலேயே பிடித்து விட்டது. தான் அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாக கூறியதால் அவளும் சம்மதித்தாள். அடிக்கடி அவர்கள் இந்த கடற்கரையில் தான் சந்தித்துக் கொள்வார்கள். கிருஷ்ணனுக்கு கனவுகள் ஏராளம். தொழிலில் முதல் இடத்தை பிடித்த பிறகுதான் திருமணம் என்பான். அதுவரை அவனுக்காக அவள் காத்திருக்க வேண்டும் என்பான். உண்மையான காதலுக்கு அதுதான் அடையாளம் என்றான். அவன் பேச்சிலிருந்து அவளால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. திருமணத்திற்கும் லட்சியம் நிறைவேறுவதற்கும் என்ன தடை என்று நினைத்தாள். அப்படி நினைத்து அவள் கேட்ட கேள்விகள்தான் வினையாக வந்ததோ. அன்றிலிருந்து அவன் அவளிடம் முகம் கொடுத்து பேசுவதில்லை. அவன் உதாசீனம் அவளை சுட்டது. வேலையை ராஜினாமா செய்து விட்டார். எதுவுமே கூறாமல் கடிதத்தை பெற்றுக்கொண்டது இன்னும் வலித்தது அவளுக்கு. வீட்டில் பல நாட்கள் முடங்கி கிடந்தாள். மகளின் நிலை கண்டு பெற்றவர்கள் ஆறுதல் கூற முடியாமல் தவித்தனர். காலம் அவள் புண்ணை ஆற்றட்டும் என்று அமைதியாக இருந்தனர். கவிதா வீட்டில் முடங்கி கிடக்க பிடிக்காமல் சுயமாய் சிறு தொழில் தொடங்கினாள். அதுவும் அவளுக்கு பிடித்த தொழிலான குழந்தைகளுக்கான ஆடைகளை வடிவமைப்பது. அதில் எம்ப்ராய்டிங் ஒர்க் என்று பல வண்ணங்களில் தயாரித்து வாடிக்கையாளர்களை பிடிக்க தொடங்கினாள். இந்த தொழில் அவள் மனதுக்கு ஆறுதலாய் இருந்தது. தொழிலில் அதிக ஈடுபாட்டுடன் தன்னை இணைத்துக் கொண்டாள். முதலில் 1000 கிடைத்த லாபம் லட்சமாக மாறியது. மகளின் முன்னேற்றம் கண்டு பெற்றோர் மகிழ்ந்தனர். இருவரும் வேலை நேரம் போக உதவியாக இருந்தனர். கவிதா ரெடிமேட் ஆடைகளுக்கு நல்ல வரவேற்பு இருந்ததால் வெளிநாட்டு ஆர்டரும் வரத் தொடங்கியது. வேலைகளுக்கு நடுவில் கிருஷ்ணனின் நினைவுகள் அவ்வப்போது அவளுக்கு வந்து போகும். அதனை தவிர்க்க முழு கவனத்தையும் தொழிலில் செலுத்தினாள். 2 ஆண்டில் தொழில் உலகில் முக்கிய இடத்தை பிடித்தாள். விருதுகளும் பாராட்டுகளும் குவிந்தது. ஒரு நாள் கிருஷ்ணனிடமிருந்து அவளை கடற்கரையில் சந்திக்க வேண்டும் என்று போன் வந்தது. அதே கடற்கரை. மௌனமாய் கடலை பார்த்து கொண்டிருந்த கவிதாவின் முகத்தில் பார்வையை பதித்து கிருஷ்ணன் பேசினான். என் மேல் கோபம். என் பாராமுகம் உன்னுள் எத்தனையோ கற்பனைகளை உருவாக்கி இருக்கும் என்று எனக்கு தெரியும் என்றான். ஆச்சரியமும் திகைப்பும் ஒன்று சேர அவனை நோக்கி திரும்பியவளை பார்த்து புன்னகைத்தான். 2 வருடம் நான் எங்கிருந்தேன் என்கிறாய்? எங்கே என்றால் ஒற்றை வார்த்தையாய். ஒரு பெருமூச்சுடன் ஆரம்பித்தவன், அன்று நான் நிறைய யோசித்தேன். எனக்கு கிடைத்த அந்த ப்ராஜெக்டை முடிக்க வேண்டும். அதற்கு 2 ஆண்டுகள் நான் அமெரிக்காவில் இருந்து வேலை பார்க்க வேண்டும். அப்படி வெற்றிகரமாக முடித்துவிட்டால் இனி அவர்கள் தொடர்ந்து நம் கம்பெனிக்கே ஆர்டர்களை கொடுப்பார்கள். அதை உன்னிடம் சொல்லத்தான் அன்று ஆரம்பித்தேன். ஆனால் 2 வருட பிரிவை நீ தாங்குவாயா என்ற கேள்வி என்னுள் எழுந்து நின்றது. அதுதான் உன்னிடம் பாராமுகமாய் இருக்க ஆரம்பித்தேன். அது எனக்கு எத்தனை வேதனையும் வலியும் தந்தது தெரியுமா? ஆனால் உன் பெற்றோரிடம் சொல்லிவிட்டேன். 2 வருடம் கழித்து நான் வரும்போது நீ எனக்கு மனைவியாக வேண்டும் என்று. உன்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் என்னால் கனவில் கூட நினைக்க முடியாது கவிதா. இதோ நான் ஜெயித்து வந்திருக்கிறேன். அதைவிட எனக்கு சந்தோஷம், நீ மிகப்பெரிய அளவில் நிமிர்ந்து நிற்கிறாய். இருவருமே ஒருவர் ஞாபகத்தை ஒருவர் மறக்க தொழிலில் அதிக கவனத்துடன் இறங்கி வெற்றியும் பெற்றிருக்கிறோம். இதற்கு காரணம் நம்முடைய உண்மையான அன்பு, பொறுமை, உழைப்பு, புத்திசாலித்தனம் இவை எல்லாமே தான் இல்லையா என்றவனை அழுகையுடன் ஏறிட்ட கவிதா, சாரி கிருஷ்ணன், உங்களை தப்பாக நினைத்து விட்டேன் என்றார். கவிதா, எத்தனை முறை இந்த கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். கரையை தொடும் அலைகளை கண்டு மகிழ்ந்திருக்கிறோம். அதே போல்தான் மனித வாழ்க்கையும். துன்பம் வரும்போது அதிலிருந்து விடுபட நாம் அலைகளைப் போல் தவிக்கிறோம், முயற்சிக்கிறோம்.
ஒரு நாள் சாதித்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று புன்னகைத்தான். நீங்கள் என்னை வெறுத்து விட்டீர்களோ என்று நினைத்துதான் என்னை நான் முழுமையாக தொழிலில் ஈடுபடுத்திக் கொண்டேன். அதுதான் இந்த வெற்றிக்கு காரணம் என்றவள், இந்த வளர்ச்சிக்கு மறைமுகமாக நீங்களும் தான் என்றாள். நாம் இருவருமே திறமை உடையவர்கள். ஒருவர் திறமையை மற்றொருவர் அங்கீகரிக்க வேண்டும். உன் வளர்ச்சியை நானும், என் வளர்ச்சியை நீயும் மகிழும் அந்த நிதர்சனம்தான் உண்மை. அதுதான் நிஜமான அன்பிற்கு அடித்தளம், காதலின் புனிதத்துவம் என்றான். எல்லையில்லா அன்புடன் கிருஷ்ணனின் தோளில் சாய்ந்தாள் கவிதா. அவள் கண்கள் கரையை தொடும் அலைகளை புன்னகையுடன் நோக்கியது.